சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விமல் வீரவன்ச கைது, தரங்கம காவல் நிலையத்தில் முன்னிலையான நிலையில் நடவடிக்கை. வித்யா கொலை மரண தண்டனை கைதி மரணம், விசாரணைகளை ஆரம்பித்த காவல்துறை. இலங்கையில் மீண்டும் வீட்டிலிருந்து பணியாற்றும் திட்டத்தை செயல்படுத்த யோசனை, எரிபொருள் இறக்குமதி செலவீனத்தை குறைக்க திட்டம். வடக்கிற்கு மாத்திரம் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு நாமல் கோரிக்கை, அரசு வாக்குறுதிகளை மீறுவதாகவும் விசனம். கண்டி அதிவியர் பாதுகாப்பு வலயத்திற்குள் பறந்த ஆளில்லா விமானம், மூவர் கைது. மதுரையில் சிறுவன் வெட்டி கொலை, சட்டம் ஒழுங்கு தொடர்பில் அண்ணாமலை கேள்வி. தொடர்பான விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் கடமைகளுக்கு இடையூறு ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச கைது செய்யப்பட்டுள்ளார். தலங்கம காவல் நிலையத்தில் வாக்குமூலம் வழங்க முன்னிலையான நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு பத்திரமுள்ளியில் அமைந்துள்ள போர் வீரர்கள் நினைவு தூவியில் போர் வெற்றி நாள் இறுதி ஒத்திகை நடவடிக்கைகளும் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது வீரவம்ச தலைமையிலான சுமார் 35 பேர் கொண்ட குழுவினர் சென்று கடமையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினருடன் முரண்பட்டிருந்தனர். இதன்போது ஒத்திகை நடவடிக்கைகளுக்கும் கடமையில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகளுக்கும் இடையூறு விளைவித்து தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் பலவந்தமாக நுழைய முயன்ற நிலையில் பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டிருந்தது. இதனையடுத்து விமல் வீரவம்ச மற்றும் அவரது ஆதரவு குழுவினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்றைய தினம் தலங்காம காவல் நிலையத்தில் முன்னிலையாகுமாறு வீரவம்சவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் முன்னிலையாகியிருந்தார். இதனையடுத்து விசாரணைகளின் பின்னர் விமல் வீரவம்ச கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதி ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா 2015ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி கூட்டு பாலியல் துன்புறுத்தலுக்குள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். குறித்த வழக்கின் குற்றவாளிகளாக காணப்பட்ட 7 பேருக்கும் யாழ்ப்பாண மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. மரண தண்டனையில் இருந்து தம்மை விடுவிக்குமாறு கோரி பிரதிவாதிகளால் உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையீடுகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மேன்முறையீடு தொடர்பான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் பிரதிவாதிகளில் ஒருவர் உயிரிழந்தார். இந்த நிலையில் 3 வருடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் மரண தண்டனையிலிருந்து தம்மை விடுதலை செய்யுமாறு சுவேஸ்குமார் உள்ளிட்ட பிரதிவாதிகள் தாக்கல் செய்திருந்த மேன்முறையீடுகளை உயர்நீதிமன்றம் கடந்த 6ஆம் தேதி நிராகரித்தது. ஏற்கனவே மேல் நீதிமன்றம் விதித்த மரண தண்டனையை உறுதி செய்து அன்றைய தினம் தீர்ப்பு வழங்கியது. வழக்கின் ஏனைய 2 பிரதிவாதிகளின் தண்டனையை நீக்குமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் வழக்கொன்றுக்காக யாழ்ப்பாண சிறைச்சாலைக்கு நேற்று கொண்டு செல்லப்பட்ட நிலையில் 46 வயதான பூபாலசிங்கம் ஜெயக்குமார் என்ற மரண தண்டனை கைதி தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து அவரது சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் வீட்டிலிருந்து வேலை செய்யும் நடைமுறை மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பில் அரசாங்கம் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் எதிர்வரும் சில நாட்களில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் கூறப்படுகின்றது. இலங்கையில் டாலரின் பெறுமதி அதிகரித்து வருவதனால் ஏற்படும் பொருளாதார நெருக்கடிகளை தீர்க்கும் வகையில் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு வீட்டிலிருந்து பணிபுரியும் முறையை மீண்டும் அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்றுமதி மூலம் கிடைத்த வருமானத்தை விட இறக்குமதி செலவு அதிகரித்துள்ளமையினால் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் முதல் 4 மாதங்களில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் இறக்குமதிக்காக $1 பில்லியன் அமெரிக்க அதிகமாக செலவிட்டுள்ளது. எரிபொருளுக்காக மாதத்திற்கு $500 மில்லியன் அமெரிக்க செலவிட நேரிடுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் வீட்டிலிருந்து வேலை செய்யும் நடைமுறை மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.
வடக்கு மாகாணத்துக்கு மாத்திரம் முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு தாம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு சவால் விடுப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் உரிமைகளை பற்றி பேசுபவர்கள் ஏன் மாகாண சபை தேர்தலை நடத்தவில்லை என்று பாணாந்துறையில் நேற்று நடைபெற்ற பொதுஜன பெரமுனவின் கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தல் ஒன்றுக்கான அறிவிப்பு ஏதும் விடுக்கப்படவில்லை எனவும் தேர்தல் ஒன்று இடம்பெறுவதற்கான அறிகுறிகளும் தென்படவில்லை எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஆனாலும் மக்கள் தம்மை சூழ்ந்துள்ளார்கள் எனவும் தம்மை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் தாம் பல சவால்களை எதிர்கொண்டோம் எனவும் அந்த சவால்களை கண்டு தாம் ஒருபோதும் தப்பியோடவில்லை எனவும் தற்போதும் அந்த சவால்களை எதிர்கொண்டு கட்சி என்ற ரீதியில் முன்னேற்றம் அடைந்துள்ளோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பல வாக்குறுதிகளை வழங்கிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது எனவும் ஆனால் அந்த வாக்குறுதிகள் இன்று அரசாங்கத்திற்கு எதிராகவே திசை திரும்பியுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தம்மை எந்த வழியிலாவது நெருக்கடிக்குள்ளாக்குவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது எனவும் தாம் பிள்ளையானை சந்தித்தேனா இல்லையா என்பது தொடர்பில் ஆராய்வதற்கு பிரான்ஸ் சென்று குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள நபரிடம் வாக்குமூலம் பெற்றுள்ளார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு சென்று பிள்ளையானை சந்தித்தது உண்மைதான் எனவும் தாம் சிறைச்சாலை மதிலேறி குதித்து பிள்ளையானை சந்திக்கவில்லை, சட்டத்தினூடாக அனுமதி பெற்றே பிள்ளையானை சந்தித்தேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் முன்னெடுக்கும் விசாரணைகளில் அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்பட வேண்டும் எனவும் உண்மை வெளிவர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களுக்கு மாகாண சபை தேர்தல் உரிமையை பெற்றுக் கொடுத்தார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களின் உரிமை பற்றி பேசும் இந்த அரசாங்கம் சகல மாகாணங்களுக்கும் தேர்தலை நடத்தாவிடினும் வடக்கு மாகாணத்திற்கு மாத்திரமேனும் தேர்தலை நடத்த வேண்டும் எனவும் இதனை தாம் ஒரு சவாலாக அரசாங்கத்திற்கு முன்வைப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சிறுமியொருவரை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திய விவகாரம் தொடர்பில் பல்லேகம ஹேமரத்ன தேரருக்கு பிணை வழங்குவதற்காக காவல்துறையினரும் சட்டமா அதிபர் திணைக்களமும் இணைந்து செயல்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய அமைப்பாளர் துமிந்த நாகமுவ தற்போதைய அரசாங்கமும் குற்றவாளிகளை பாதுகாக்கும் பழைய அரசியல் கலாச்சாரத்தையே தொடர்வதாகவும் சாடியுள்ளார். நுகேகொடையில் அமைந்துள்ள முன்னணி சோசலிச கட்சி காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சிறுமியொருவரை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திய விவகாரம் தொடர்பில் பல்லேகம ஹேமரத்ன தேரருக்கு எதிராக கடந்த 10ஆம் தேதி ஏப்ரல் மாதம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீண்டகாலமாக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு குற்றச்செயல் என்று சிறுமி அளித்த வாக்குமூலம் மூலம் வெளிப்படுத்தப்பட்டது. இருப்பினும் குறித்த விடயம் தொடர்பாக காவல்துறையினர் மௌனம் காத்து வந்ததாகவும் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் கடுமையான அழுத்தங்கள் மற்றும் தலையீடுகளுக்கு பின்னரே காவல்துறையினர் சட்ட நடவடிக்கை எடுத்ததாகவும் மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய அமைப்பாளர் துமிந்த நாகமுவ தெரிவித்துள்ளார். சந்தேக நபரான தேரர் கைது செய்யப்படுவதையோ அல்லது சிறை வைக்கப்படுவதையோ தவிர்ப்பதற்காக திட்டமிட்ட அடிப்படையில் அரசு மற்றும் தனியார் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் வரும் 2 வாரங்களுக்குள் காவல்துறையினர் அனைத்து விசாரணைகளையும் முடித்துவிட்டதாக நீதிமன்றத்திற்கு அவசரமாக அறிவித்த போதிலும் தேரரின் கையடக்க தொலைபேசியிலிருந்து பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு மேற்கொள்ளப்பட்டு 84 அழைப்புகள் தொடர்பான தரவுகளோ அல்லது சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை கோரிய பரிசோதனை அறிக்கைகளோ நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் தேரருக்கு பிணை வழங்க இணக்கம் தெரிவித்தமை சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது எனவும் காவல்துறையினரும் சட்டமா அதிபர் திணைக்களமும் பிணை வழங்குவதற்கு எந்தவித எதிர்ப்பையும் வெளியிடாமலும் நீதிமன்றத்தில் அதற்கான பின்னணியை மிக நேர்த்தியாக அமைத்துக் கொடுத்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய அரசியல் கலாச்சாரத்தை கொண்டு வருவதாக கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் குற்றவாளிகளை பாதுகாக்கும் பழைய அரசியல் கலாச்சாரத்தையே தொடர்கிறது எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட பிரதான எதிர்க்கட்சி தலைவர்களும் இந்த விவகாரம் குறித்து ஒரு வார்த்தையேனும் பேசாமல் அச்சம் காட்டி மௌனமாக இருக்கின்றார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீ தலதா மாளிகையின் அதி உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் அனுமதியின்றி ட்ரோன் எனப்படும் ஆளில்லா விமானத்தை பறக்கவிட்டு புகைப்படங்களை எடுத்ததாக கூறப்படும் 3 காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் கண்டி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் அமர் பிரீத் சிங் கடந்த 20ஆம் தேதி தலதா மாளிகைக்கு விஜயம் செய்திருந்தார். இதன்போது மூவர் கண்டி வாவி சுற்றுவட்ட பகுதியில் வாவியிலிருந்து ட்ரோன் எனப்படும் ஆளில்லா விமானத்தை பறக்கவிட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விமானப்படையின் சமிச்சை தடுப்பு இயந்திரத்தை பயன்படுத்தி தரையிறக்கப்பட்ட குறித்த ட்ரோன் இயந்திரத்துடன் அதனை பறக்கவிட்ட 3 சந்தேக நபர்களும் மேலதிக விசாரணைகளுக்காக கண்டி தலைமையக காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட பெண் கண்டி மரத்தலாவ பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடையவர் எனவும் ஏனைய இருவரும் பொர்லஸ்கமுவ பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடையவர்கள் எனவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் கண்டி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். டிகோயா இரட்டை கொலை சம்பவத்தின் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதை செய்தி சேகரித்த ஊடகவியலாளர் ஒருவரை ஹெட்டன் காவல்துறையினர் மிரட்டியதோடு அவரது கைத்தொலைபேசி காணொலியையும் அளித்துள்ள சம்பவத்திற்கு நுவரெலியா மாவட்ட ஊடகவியலாளர் ஒன்றியம் தனது வன்மையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. யாருடைய தூண்டுதலின் பேரில் இவர்கள் இவ்வாறு நடந்து கொள்கின்றனர் என்ற விடயங்களை விசாரணைகள் மூலம் உரிய தரப்பினர் வெளிக்கொணர வேண்டும் என்றும் ஊடக ஒன்றியம் தெரிவித்துள்ளது. நுவரேலியா டிகோயாவில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்தின் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டமை தொடர்பான செய்தி சேகரிப்பில் ஈடுபட்டிருந்து பத்திரிகையொன்றின் செய்தியாளரின் கையடக்க தொலைபேசியை பறித்து அதில் காணொலிகளை ஹட்டன் காவல்துறையினர் அளித்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த காவல்துறை அதிகாரியின் செயற்பாட்டை வன்மையாக கண்டிப்பதாக நுவரேலியா மாவட்ட ஊடகவியலாளர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. டிகோயா இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் ஊடகங்களின் பங்களிப்பு அளப்பெரியதாக இருந்தது எனவும் சந்தேக நபர் தொடர்பில் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தமைக்கு ஊடகங்களே பங்காற்றியிருந்தன எனவும் அந்த ஒன்றியம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த கொலை சம்பவத்தில் உன்னையும் தொடர்பு படுத்தி கைது செய்து விடுவேன் என ஊடகவியலாளரை காவல்துறையினர் மிரட்டியுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. எமது நாட்டில் ஊடகவியலாளருக்கு எதிராக இடம்பெற்ற வன்முறைகள், கடத்தல் சம்பவங்கள், அச்சுறுத்தல்கள், கொலை சம்பவங்கள் புதியன அல்ல எனவும் அவருக்கு தெரிவித்துள்ளார். ஊடக சுதந்திரத்தை உறுதி செய்வோம் என்று கடந்த காலங்களில் ஊடகவியலாளர் மற்றும் ஊடக நிறுவனங்களுக்கு எதிராக இடம்பெற்று சகல குற்றச்சம்பவங்கள் குறித்தும் விசாரணை செய்து உரிய தரப்பினரை சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என்று உறுதியளித்து ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றனவா என்று அந்த ஒன்றியம் கேள்வி எழுப்பியுள்ளது. அது தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான சட்ட ஆலோசனைகளை தாம் பெற்றுள்ளதாகவும் அதேவேளை சில காவல்துறை அதிகாரிகள் தமக்கு சந்தேகங்களை எழுப்பியுள்ளதாகவும் அந்த ஒன்றியம் குறிப்பிட்டுள்ளது. யாருடைய தூண்டுதலின் பேரில் இவர்கள் இவ்வாறு நடந்து கொள்கின்றனர் என்ற விடயங்களை விசாரணைகள் மூலம் உரிய தரப்பினரும் வெளிக்கொண்டு வர வேண்டும் எனவும் அந்த ஊடக ஒன்றியம் தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருவர் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திய வெளி மாகாணத்தைச் சேர்ந்த தனியார் பேருந்தின் வழி அனுமதி பத்திரம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவால் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் விமலேஸ்வரன் அறிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் அண்மையில் இடம்பெற்ற வீதி விபத்தொன்றில் வெளி மாகாணத்திலிருந்து வந்த தனியார் பேருந்து 2 நபர்கள் மீது மோதியிருந்தது. குறித்த விபத்தை ஏற்படுத்திய பின்னர் பொறுப்பற்ற விதத்தில் அந்த பேருந்து அங்கிருந்து தப்பிச் செல்ல முற்பட்ட சந்தர்ப்பத்தில் மடக்கி பிடிக்கப்பட்டிருந்தது. குறித்த சம்பவம் தொடர்பில் பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் வடக்கு மாகாண வீதி போக்குவரத்து அதிகார சபை உடனடியாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் கவனத்திற்கு கொண்டு சென்று குறித்த பேருந்துக்கு எதிராக முறைப்பாட்டை பதிவு செய்திருந்தது. இந்த முறைப்பாட்டிற்கு அமைவாக துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு விபத்தை ஏற்படுத்திய தனியார் பேருந்தின் அனுமதி பத்திரத்தை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இடைநிறுத்தியுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் போக்குவரத்து சட்டங்களை மீறுவோருக்கு எதிராக தொடர்ந்தும் இவ்வாறான கடுமையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அதிகார சபை தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் வரணி இயற்றாலை பகுதியில் பிறந்து 4 மாதங்களேயான ஆண் குழந்தையொன்று திடீர் மூச்சு திணறல் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.
யாழ்ப்பாணத்தில் பிறந்து 4 மாதங்களேயான ஆண் குழந்தையொன்று இன்றைய தினம் உயிரிழந்துள்ளது. வரணி இயற்றாலை பகுதியைச் சேர்ந்த தவகுமார் பஸ்மிலன் என்ற குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. குழந்தை சுவாசிப்பதற்கு சிரமப்பட்ட நிலையில் குறித்த குழந்தையை பெற்றோர் நேற்றிரவு யாழ்ப்பாணம் போதுரா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி குறித்த குழந்தை நேற்று உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். குறித்த குழந்தையின் மரணத்திற்கான காரணத்தை கண்டறிவதற்காக உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படவுள்ளன. இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் 60 லட்சத்துக்கும் அதிக பெறுமதியுடைய வெளிநாட்டு சிகரெட்டுகளை கடத்தி வர முற்பட்ட 3 சீன பிரஜைகள் இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் 60 லட்சம் ரூபாவிற்கும் அதிகமான பெறுமதியுடைய வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கடத்தி வர முற்பட்ட 3 வெளிநாட்டு விமான பயணிகள் இன்று அதிகாலை விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் 31, 36 மற்றும் 40 வயதுடைய சீன பிரஜைகள் என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் இந்த சிகரெட்டுகளை விமான நிலைய பசுமை வழி ஊடாக கடத்திச் செல்ல முயன்ற போதே சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுங்க அதிகாரிகளின் அவதானத்தை திசை திருப்புவதற்காக சந்தேக நபர்கள் இந்த சிகரெட் தொகையை சீனாவிலிருந்து கொள்வரவு செய்து மலேசியாவின் கோலாலம்பூர் நகருக்கு சென்று அங்கிருந்தே கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். இதன்போது அவர்கள் கொண்டு வந்த 6 பயண பொதிகளுக்குள் 40,000 சிகரெட்டுகளை கொண்டு 202 சிகரெட் பொதிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் சுங்க அதிகாரிகளால் கண்டறியப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட சிகரெட் தொகையின் பெறுமதி சுமார் 60,60,000 ரூபாய் என சுங்க அதிகாரிகள் மதிப்பிட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் தற்போது கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளின் காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக்கழக அரசு தன்னுடைய கொண்டாட்ட மனநிலையிலிருந்து இன்னும் வெளிவரவில்லை என்று முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அருகே 17 வயது சிறுவன் இன்று அதிகாலை 5 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொல்லப்பட்டிருந்த நிலையில் அவர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அருகே 17 வயதுடைய சிறுவன் இன்று அதிகாலை 5 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொல்லப்பட்டிருந்தார். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அருகே 5 பேர் கொண்ட கும்பலால் குறித்த சிறுவன் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாட்டின் போதைப்பொருள் விற்பனையாளர்கள், பாலியல் வன்கொடுமையாளர்கள், கொலைக்காரர்களுக்கு முழு சுதந்திரமும் உள்ளது எனவும் முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். காவல்துறை கடந்த காலத்திலிருந்து எந்த பாடமும் கற்றுக்கொண்டதாக தெரியவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக்கழக அரசும் தனது கொண்டாட்ட மனநிலையிலிருந்து இன்னும் வெளிவரவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். களத்தில் அரங்கேறி வரும் உண்மைகளை எதிர்கொள்ள தவறி வருகிறது எனவும் இதனால் நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். விமல் வீரவன்ச கைது, தரங்கம காவல் நிலையத்தில் முன்னிலையான நிலையில் நடவடிக்கை. வித்யா கொலை மரண தண்டனை கைதி மரணம், விசாரணைகளை ஆரம்பித்த காவல்துறை. இலங்கையில் மீண்டும் வீட்டிலிருந்து பணியாற்றும் திட்டத்தை செயல்படுத்த யோசனை, எரிபொருள் இறக்குமதி செலவீனத்தை குறைக்க திட்டம். வடக்கிற்கு மாத்திரம் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு நாமல் கோரிக்கை, அரசு வாக்குறுதிகளை மீறுவதாகவும் விசனம். கண்டி அதிஉயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் பறந்த ஆளில்லா விமானம், 3 கைது. மதுரையில் சிறுவன் வெட்டி கொலை, சட்டம் ஒழுங்கு தொடர்பில் அண்ணாமலை கேள்வி. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.